ஹலோ மக்களே! வீட்ல இருக்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான பொருட்கள வச்சு ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செய்யலாமா? இத பார்த்தோனே குழந்தைங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தோசை மாவு தான் இப்ப நான் எடுத்திருக்கேன். தோசை மாவ கொஞ்சம் தண்ணியா வந்து கலந்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்குற அளவுக்கு தோசை மாவு தண்ணியா இருந்தா தான் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். குழி பணியார கல்லுல எண்ணெய் எதுவுமே வந்து தடவாதீங்க. தடவாம இந்த மாதிரி கொஞ்சமா வந்து உங்களுடைய தோசை மாவ விட்டு 5 செகண்ட் அந்த கரண்டியோட அப்படியே வச்சுருங்க. அப்பதான் அந்த சூட்ல உங்களுடைய அந்த மாவு எல்லா சைடும் வந்து பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய ஒரு சைட வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொன்னு வந்து கலர்ஃபுல்லா செஞ்சுருக்கேன். அது என்னன்றதையுமே வந்து சொல்றேன். கிரீன் கலருக்கு நீங்க எந்த விதமான கீரையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி கீரைய இந்த தோசை மாவுல வந்து கலந்து குடுத்துருங்க. இன்னைக்கு நான் வந்து கிரீன் சட்னி தான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த கிரீன் சட்னியோட ரெசிபிய உங்களுக்கு சேனல்ல போடுறேன். அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. கிரீன் சட்னி சேர்த்து அதுவுமே நம்ம எப்படி ஒயிட் கலர் மாவு செஞ்சோமோ, அதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்க போறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு, அதாவது இந்த தோசை மாவு வேகறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டுக்க போறோம். விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த குழி பணியார கப் எல்லாமே வந்து ரெடி ஆயிடும். எடுக்கிறப்ப ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்த வச்சு வந்து எடுங்க. அப்பதான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். ஏன்னா ரொம்ப மெல்லிசா இருக்குன்றதுனால நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. ஸ்பூனோட பின் சைட வச்சு நீங்க லைட்டா வந்து எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, கப் எல்லாமே வந்து வந்துரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வெந்து எப்படி அதுவே லைட்டா மேல வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு. வரலன்னா ஸ்பூனோட பின்பக்கத்த வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையுமே வந்து கப்பா வந்து சர்வ் பண்ணி அப்படியே குடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லன்னா கொஞ்சமா வெங்காயம், தக்காளி உங்ககிட்ட என்னெல்லாம் வந்து காய்கறிகள் இருக்கோ, அந்த காய்கறிகள்லாம் போட்டு குடுத்தீங்கன்னா, ஒரு குட்டி சாலட் மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்குமே இதில வைக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா கார்ன் கலர்ஃபுல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக வச்சிருக்கேன். இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா அப்பப்போ டிஃப்ரெண்ட்டா செஞ்சு கொடுத்தா, அவங்களுமே ஸ்நாக்ஸ விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. காய்கறிகளையுமே வந்து சாப்பிட்டுடுவாங்க. இதில கேரட்டுமே நீங்க துருவிக்கலாம். பன்னீர் இருந்தா பன்னீர் கியூப்ஸ் வந்து போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.